ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னுடைய கிச்சன் என்ட்ரன்ஸ், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு இந்த டைல்ஸ் அது என்னது, தண்ணி பட்டா வெளுக்காமல் இருக்கும்ல, அந்த மாதிரி டைல்ஸு இதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வீட்டுக்குள்ளே வேறு டைல்ஸு, கிச்சனுக்கு மட்டும் இந்த டைல்ஸ் போட்டிருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா, இது நானும் எங்கள் வீட்டுக்காரும் உள்ள ஃபோட்டோ. நல்லாயிருக்கா? ஓகேங்களா? வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதான் என்ட்ரன்ஸ். உள்ளே வந்தீங்கன்னா எடுத்தோடனே இங்கே ஒரு செல்ஃப் வச்சுருக்கேன், பார்த்தீங்களா? எடுத்தோடனே ஒரு செல்ஃபு. இதில் தான் என் பாத்திரம்லாம் அடுக்கிக்கிறது. பாப்பாவுக்கு தண்ணி பாட்டில், அவளோட லன்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாம், அப்புறம் குக்கரு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன திங்ஸ் இருக்கும்ல, எல்லாமே இங்கே ஒரு செல்ஃப் அடித்து நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய செல்ஃப் பார்த்திங்களா? எங்கள் இன்ஜினியர் எங்களுக்கு பெரிய செல்ஃபாகவே அடித்து கொடுத்துட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறமா பார்த்திங்கன்னா பெரிய செல்ஃபாக அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நமக்கெல்லாம் பத்தாது. அதுக்கப்புறம் நாங்கள் குடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், இங்கே பார்த்திங்கன்னா வுட்டில் நான் என்ன பண்ணேன், ஒரு 2 ரேக் நான் இடையில கொடுத்து அடிச்சுக்கிட்டேன். அப்போ நம்ம இன்னும் அதிகமான திங்ஸ் வைக்கலாம்ல, அதுக்காக அடிச்சுக்கிட்டேன். இந்த லைனில் நான் என்னோட மளிகை பொருள் எல்லாத்தையும் வச்சுருவேங்க. என் மளிகை ஜாமான் எல்லாமே இதுக்குள்ளே, பாப்பாவோட பிஸ்கட் பாக்கெட்ஸு, மந்த்லி மளிகை ஜாமான் தான் நான் வாங்கினா அப்படியே அடுக்கி வச்சுருவேங்க. இங்கே கிச்சனுக்குள்ளெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அதனால் நம்மளோட ஓன் யூஸ்க்கு தானே, அதனால் ஒன்றும் கிடையாது. அதனால் நான் மட்டும் இங்கே அடுக்கி வச்சுக்கிறது. அப்போ தான் நமக்கு தீர்ந்து போகிற பொருள்லாம் நமக்கு டக்குன்னு தெரியும். அதனால் கீழே ஆயில் பாட்டிலு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பூன்லாம் தனியாக வச்சுக்கிட்டேன். பெரிய பெரிய கரண்டி இதெல்லாம் இதில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் டீ குடிக்கிறதுக்கான கப்பு, வடிகட்டியெல்லாம் இங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இதான் எங்களுடைய செல்ஃப்ஸ், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிட்டேன், வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துட்டேன். அது எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும், ப்ராப்ளம்லாம் இருக்காது. வெளியிலன்னு தனியாக இதுக்குன்னு இடம் ஒதுக்க வேண்டாம். கிச்சனுக்குள்ளேயே அப்படியே கொடுத்தாச்சு. அதுக்கு மேலேயே நான் ஒரு செல்ஃப் வைக்க சொல்லிட்டேன். அப்பயும் கேட்டாங்க இன்ஜினியர், எதுக்கு செல்ஃபு அப்படின்னு. இல்லை எனக்கு வேணும், வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்காக பாருங்கள் வச்சு கொடுத்தாங்க. நான் ஃப்ரண்ட் லோடு தாங்க, டாப் லோடு கிடையாது. ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் தான் எங்கள் வீட்டில். அதுக்கான ப்ரொவிஷனல் பாருங்கள் பின்னாடி இருக்கும். நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாங்கங்க. எந்த ப்ராப்ளமுமே இல்லை, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கொடி கயிறு கட்டியிருப்பேன். ஏன்னா இப்போ நம்ம அடுப்பு துணிலாம் போடுறோம்ல, அதுக்கு வேணும். அப்போ அது காய வைக்கிறதுக்கு நம்ம வெளியே போகணுன்னு நான் இங்கேயே ஒரு கொடி மாதிரி கட்டிக்கிட்டேன். இந்த கிச்சனுக்கு 2 ஜன்னல், இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 2 ஜன்னல். நான் கீழே கொஞ்சம் இறக்கி வைக்க சொன்னேன். என் வீட்டுக்கார் தான் இல்லை, கொஞ்சம் அவுட்ராக இருக்கிறனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கே வாட்டர் பியூரிஃபை இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு செல்ஃப் வச்சுக்கிட்டேன், நம்ம உப்பு, டீ தூள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு. எங்களோட சிங்க் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? நான் குடியிருந்த வீட்டிலலாம் சிங்க் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். இவ்வளோ பெரிய சிங்கை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்பா எவ்வளோ பெரிய சிங்க் அப்படின்ட்டு. இந்த சிங்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாத்திரம் விளக்குறதுக்கு என்ன செய்வேன்னா, ஒரு ட்ரே வச்சு தான் அதில் வச்சுருவேன். அப்போ தான் கீழெல்லாம் சிந்தாதுன்னு பாத்திரத்தை விளக்கி நான் இங்கே அடிக்கிடுவேன். இதான் எங்களோட கிச்சன் மேடை. நான் மாடுலர் கிச்சன்லாம் வைக்கலைங்க, அதெல்லாம் வேணான்ட்டு சாதாரண கிச்சன் தான். இந்த இடத்துல சிலிண்டர் இருக்கும், உள்ள கேப் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, ஏரியல் இதெல்லாம் இருக்குல்ல, கம்ஃபோர்ட்டு, முகி எல்லாமே இதுக்குள்ளே அடுக்கி வச்சுருவேன். மேலே பாத்திரம்லாம் அடுக்கி, இந்த இட்லி பாத்திரம் எல்லாம் வச்சுருவேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தட்டெல்லாம் வைக்கிறதுக்கான செல்ஃபு இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். ரப்பர் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹூக் அடித்து இல்லை ரப்பர்லாம் கேஸ்கெட்லாம் மாட்டி வச்சுக்கிட்டேன். சாதாரண அடுப்படிங்க. நீங்களாம் மாடுலர் கிச்சன் நிறையா பார்த்துருப்பீங்க. இது சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கிச்சன் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இதில் நான் என்ன செய்வேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அது என்னது, பூரிக்கட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? பூரிக்கட்டை இந்த சைடு வச்சுட்டேன். அதெல்லாம் என்றைக்குமே பிளாஸ்டிக் பை போட்டு தான் வைப்பேன். ஏன்னா பள்ளி நக்கிட்டு போயிடுச்சுன்னா நமக்கு தெரியாதுல்ல, அதனால் அந்த மாதிரி வச்சுருவேன். அதே மாதிரி நமக்கு கிச்சனுக்கு பயன்படுத்துகிற அந்த துணியெலாம் இருக்குல்ல, இதெல்லாம் அந்த மாதிரி தான் கட் பண்ணி இப்படி அடுக்கி வச்சுருவேன்.
ஒவ்வொன்றா யூஸ் பண்ணுறதுக்காக இப்படி அடுக்கி வச்சுருவேன். இந்த சைடு மிக்ஸி வச்சுட்டேன். மிக்ஸி மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். நாங்கள் வரும்போது இந்த வீட்டுக்கு கூடி வரும்போது குட்டி ஃப்ரிட்ஜ் தான் வச்சுருந்தேன். அப்புறம் இங்கே வந்தோன்னா பத்தாமல் போயிடுச்சு பாப்பா பிறந்ததுக்கப்புறம். அதனால் இந்த பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். வேர்ல்பூல் தான் வாங்கியிருக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃபில் தோசைக்கல் வச்சுருப்பேன். முட்டைக்கு ஒரு தோசைக்கல், மீனுக்கும் முட்டைக்கு ஒரு தோசைக்கல், தோசை ஊற்றுறதுக்குன்னு ஒரு தோசைக்கல் வச்சுருப்பேன். ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டேன். இது என்ன தெரியுமாங்க, கட்டைப்பை. இது நிறைய பிளாஸ்டிக் பை வச்சுருப்பேன். எதுக்குன்னா அர்ஜென்ட்டுக்கு தேடினா நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுல்ல. அதனால் நான் என்றைக்குமே ஒரு கட்டைப்பை நிறைய பிளாஸ்டிக் பை வச்சுருப்பேன். தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு அதில் வச்சுருப்பேன் என்றைக்குமே. எங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் பார்த்து சிரிப்பாங்க, எதுனா கட்டைப்பை நிறையா உனக்கு பிளாஸ்டிக் பையா அப்படின்னு கேட்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு சைடு மட்டும் அப்படியே நல்லா அடுக்கி வச்சுட்டு இந்த சைடு ஃபுல்லாக எம்டியாக விட்டுட்டேன். ஓகே, ஒன்றுமே வைக்கலை. இதாங்க எங்கள் வீட்டு கிச்சன். இந்த கிச்சனோட அளவு வந்து 10க்கு 10ங்க, ரொம்பலாம் கிடையாது. 10க்கு 10 போதும்னு எனக்கு இருந்துச்சு. இந்த சைடு கீழே வந்து இது வச்சுருப்பேன், வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கூட வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. இதான் எங்களோட கிச்சன். ஆயிலெலாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுப்பேன். இந்த ட்ரேயில் பேப்பர் போட்டு அதில் ஆயில் கேனுங்களை வச்சுருவேன். இந்த சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மளிகை பொருள்லாம் வாங்கி மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் வாங்கி ஒரு பாக்ஸில் கொட்டுவோம்ல, கொட்டினதுக்கு போக மீதி இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு வச்சுருவேன். அப்போ தான் நம்ம வந்து தீந்து போக அதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இதாங்க எங்களோட கிச்சன். நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன மாடல் மட்டும்தான் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் எங்களோட கிச்சன். பார்த்துக்கோங்க, நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இது சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள கிச்சன் தான். மாடுலர் கிச்சன்லாம் நான் வைக்கலை, வேண்டான்னு சொல்லிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தரைக்கு மேட்சாக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கிச்சனில் இந்த ப்ரௌன் கலர் தரைக்கு மேட்சாக என்ன பண்ணேன்னா, இந்த மேடைக்கா இங்கே வந்து டைல்ஸ் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் இருக்குமே, உட்டு மாதிரி. நிறைய பேர் பால் காய்ச்ச கிரகப்பிரவேசம் வச்சுருக்கும் போது பால் காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த செவரை வந்து உட்டுன்னே நினச்சிட்டாங்க. இதுக்கும் அதுக்கும் கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்குன்னே அதுக்கும் கரெக்டாக பொருந்துன்னு இது ரெண்டையும் ஒரே மாதிரி இருக்கட்டுமேனு இந்த ஃப்ளோர் கலரும் இங்கே ஒட்டியிருக்க மேடையில் உள்ள கிச்சன் மேடையில் உள்ள டைல்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிலேட்டடாக ஒரே மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்தவங்க என்ன நினச்சாங்க, இதை உட்டுனே நினச்சிட்டாங்க. யாருமே இதை டைல்ஸ்னே நினைக்கல. அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இது டைல்ஸுன்னு.